Hello my dear students. இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன டிஸ்கஷன் பண்ண போகிறோம்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். ஸோ இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்குவோம், ரிவைஸ் பண்ணிக்குவோம். என்பிஓவில் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்டு என்னென்ன வரும்னா ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட். ஸோ ஆல்ரெடி நம்ம கிளாஸில் இதை பற்றி நம்ம டிஸ்கஷன் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் ஒரு ஃபண்ட் பேஸ்ட் அக்கௌண்ட்டிங்கும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம். ஸோ நம்ம இப்போ வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அதில் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் வரும்னுங்கிறத நம்ம கிளியராக பார்ப்போம். ஸோ இதோட ஃபார்மெட் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் தி இயர் எண்டட். இன்கேஸ் கிளப் நேம் கொடுத்துருந்தாங்கன்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டுக்கு மேலே நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிடுவோம். ஸோ அக்கௌண்ட் வந்தாலே அது வந்து டெபிட் அண்ட் கிரெடிட்ங்கிறத கண்டிப்பாக ஸ்பெசிஃபை பண்ணி ஆகணும். ஸோ இங்கே வந்து ஸ்பெசிஃபை பண்ணல, பட் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிடுங்க. ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் அமௌண்ட் ருபீஸ், இன்கம்ஸ் அமௌண்ட் ருபீஸ். கிரெடிட் சைடு ஃபஸ்ட்டு டிஸ்கஷன் பண்ணிக்குவோம். பை ஆல் ரெவென்யூ ரெசிப்ட்ஸ் நம்ம கரண்ட் இயர் வெதர் ரிசீவ்டு ஆர் நாட், அதை மட்டும் தான் நம்ம அக்கௌண்டிங் எடுத்துக்குவோம். ஏன்னா நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டு எந்த இயருக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம்னா கரண்ட் இயருக்கு மட்டும்தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ கரண்ட் இயரோட ஹோல் அமௌண்ட் வந்துடும். அதில் ரிசீவ் பண்ணாலும் ரிசீவ் பண்ணாட்டியும் கண்டிப்பாக அதிலே வந்துடும். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் 25,000 rupees அமௌண்ட் ரிசீவ்டு ஃபார் சப்ஸ்கிரிப்ஷன். ஆனால் 5,000 rupees அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் தி இயர். கரண்ட் இயரோட அவுட்ஸ்டாண்டிங் 5,000 rupees கரண்ட் இயரோட அவுட்ஸ்டாண்டிங் இருக்குங்கன்னா அதை வந்து டோட்டலாக 30,000 rupeesங்கிறது நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஏன்? டோட்டல் அமௌண்ட் ஆஃப் தி கரண்ட் இயர். ஓகே. ஸோ அது நாட் ஓன்லி சப்ஸ்கிரிப்ஷன், எந்த ரெவென்யூ ரெசிப்டாக இருந்தாலும் நம்ம ஹோல் இயரோடது, அதாவது கரண்ட் இயரோடது என்டர் பண்ணுவோம். ப்ரீவியஸ் இயர் நெக்ஸ்ட் இயர் வந்து நம்ம என்டர் பண்ண மாட்டோம். ப்ரீவியஸ் இயரோட அவுட்ஸ்டாண்டிங் என்டர் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் இயரோட அமௌண்ட்டு இப்போ ரிசீவ்டு இன் அட்வான்ஸ் அதுவும் நம்ம என்டர் பண்ண மாட்டோம். ஸோ அதெல்லாம் எங்கே என்டர் பண்ணுவோம்னா பேலன்ஸ் ஷீட், அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸில் என்டர் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக வரும். நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் ஃபிக்ஸட் அசட்ஸ். ஸோ எப்போயாவது வந்து நம்ம வந்து ஓல்டு அசட்டை நம்ம சேல்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக லாஸாக கிடைக்கலாம். இதை தான் நம்ம டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட்லேயும் படிச்சிருக்கோம் இல்லைங்களா? ஸோ ப்ராஃபிட் வந்துச்சுன்னா அது இன்கம் சைடு போயிடும், லாஸ் வந்துச்சுன்னா டெபிட் சைடு போயிடும். நெக்ஸ்ட்டு ஆல் ரெவென்யூ பேமெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஆல் ரெவென்யூ பேமெண்ட்ஸ் கரண்ட் இயர் வெதர் பெய்டு ஆர் நாட். ஸோ இங்கே எப்படி சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ரூலோ அதே தான் பேமெண்ட்டுக்கும். அதை வந்து நம்ம சில நேரத்தில் அவுட்ஸ்டாண்டிங் இருக்கும், அதை வந்து நம்ம ஆட் பண்ணி காமிப்போம். ஸோ அதோட மீனிங் தான் அந்த இடத்துக்கு. ஸோ கரண்ட் இயரில் டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ அதை நம்ம டெபிட் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட்டு டிப்ரிஷியேஷன், பேட் டெப்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கிளாஸ் 11th ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்லேயே பார்த்துருப்போம் இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் நம்மளோட லாஸஸ். ஸோ இட் கம்ஸ் அண்டர் எக்ஸ்பெண்டிச்சர் சைட். நெக்ஸ்ட்டு ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக என்னென்னா அதுக்கு முன்னாடி ஒரு ஐட்டம் இருக்குது, லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஃபிக்ஸட் அசட். ஸோ ஐ திங்க் இட் இஸ் டிஸ்கஸ்டு. கன்சியூம்டு பார்ட் ஆஃப் மெடிசன், ஸ்டேஷ்னரி, ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் எக்ஸட்ரா. ஸோ இது வந்து என்னதுன்னா கன்சியூமபிள் ஐட்டம்ஸ். ஸோ அதுவும் வந்து ஒரு ஸ்லைடில் இருக்குது, நம்ம கிளியராக டிஸ்கஷன் பண்ண தான் போகிறோம். ஸோ அந்த கன்சம்ஷன் மட்டும் நம்ம எங்கே என்டர் பண்ண போகிறோம்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் எக்ஸ்பெண்டிச்சர் சைட். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண பிறகு நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா சர்ப்ளஸ் ஆர் டெஃபிசிட் கிடைக்கும். சர்ப்ளஸ்னுங்கிறது என்னதுன்னா இட் இஸ் சிமிலர் டு நெட் ப்ராஃபிட். நம்ம ஃபைனல் அக்கௌண்ட்டில் ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு நெட் ப்ராஃபிட் கிடைக்கும், இல்லாட்டி நெட் லாஸ் கிடைக்கும். ஸோ அதே மீனிங் தான் இந்த இடத்துக்கு. டேர்ம்ஸ் ஒன்று தான் நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் காமிக்கிறோம், ஏன்னா இது வந்து என்பிஓங்கிறனால. ஸோ இங்கே நெட் ப்ராஃபிட்டுக்கு பதிலாக என்ன டேர்ம் யூஸ் பண்ண போகிறோம்னா சர்ப்ளஸ், நெட் லாஸுக்கு பதிலாக என்ன டேர்ம் யூஸ் பண்ண போகிறோம்னா டெஃபிசிட். ஓகே. ஸோ இதில் தான் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் கேட்கலாம், உங்களை கிளாரிஃபை பண்ணுறேன். இல்லாட்டி கூகுள் மீட் கிளாஸ்லாம் கேளுங்க, நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ நம்ம இப்போது எதுக்கு போகிறோம்னா எதுக்கு போகலாம்னா ஃபார்மெட்டுக்கு போய்க்குவோம். அதாவது ஃபார்மெட் மீன்ஸ் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் வரும், அது எங்கெங்கே அப்பியர் ஆகுங்கிறதெல்லாம் பார்த்துக்குவோம். ஸோ நேம் படிச்சுக்கலாம். அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் ஐட்டம்ஸ் ஆஃப் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். எப்பவுமே ஒரு அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது அதோட தியரி படிச்சுக்கணும். அப்போ தான் அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அது ஒன் வேர்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு கேஸ் ஸ்டடீஸு இல்லாட்டி டிஃபிகல்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் கொடுக்கும்போது நம்மளுக்கு அந்த ஃபுல் தியரி தெரிஞ்சுச்சுன்னா ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து எந்தெந்த ஐட்டம் எங்கெங்கே வரும், அதோட நேச்சர் என்ன, அதோட மீனிங் என்ன, எங்கே அப்பியர் ஆகும் எப்படி தெரிஞ்சுட்டு அக்கௌண்ட்ஸ் சம்மு ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம்னா ஒரு நிமிஷம் சாரி. ஸோ ஒரு இம்பார்ட்டண்ட் ஐட்டம்ஸ் வந்து நம்ம டிஸ்கஷன் பண்ண போகிறோம். அதை இம்பார்ட்டண்ட் ஐட்டம்ஸ் தெரிஞ்சிருச்சுன்னா நமக்கு அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஐட்டம் வந்து என்னதுன்னா என்ட்ரன்ஸ் ஃபீ ஆர் அட்மிஷன் ஃபீ. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு பர்சன் வந்து என்பிஓட ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆகும்போது ஒரு அட்மிஷன் ஃபீ இல்லாட்டி என்ட்ரன்ஸ் ஃபீ பேமெண்ட் பண்ணிட்டு வருவார். ஓகேங்களா? ஸோ ஆஸ் பர் சிபிஎஸ்சி கைட்லைன்ஸ் படி இந்த என்ட்ரன்ஸ் ஃபீ அட்மிஷன் ஃபீ எப்படி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோம்னா ரெவென்யூ ரெசிப்டாக நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ என்ன ரெசிப்டாக ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோம்? ரெவென்யூ ரெசிப்ட். ஓகே. ஸோ இந்த ரெவென்யூ ரெசிப்ட் எங்கே வரும்னு கேட்டிங்கன்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு வரும். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டுடைய ஃபார்மெட், டெபிட் கிரெடிட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இன்கம்ஸ். ஸோ இது வந்து எங்கே வரும்னா என்ட்ரன்ஸ் ஃபீ கிரெடிட் சைடு வரும். ஓகே. ஸோ ஒரு டிப்ஸாக நம்ம மைண்டில் வச்சுக்கணும், ரெக்கரிங் இன் நேச்சர் அப்படின்னா மட்டும்தான் இது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் வரும். நான் ரெக்கரிங் இன் நேச்சர் பேலன்ஸ் ஷீட்டுக்கு போயிடும். ரெக்கரிங் இன் நேச்சரில் ரெசிப்டாக இருந்துச்சுன்னா அது பேர் இன்கம்ஸ், எக்ஸ்பென்சஸாக இருந்துச்சுன்னா அது எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் போயிடும். ஓகே. ஸோ இதை நீங்கள் ஞாபகத்துக்கு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீ. ஸோ இந்த சப்ஹெட்டிங்லேயே மீனிங் இருக்குது. ஒரு என்பிஓவில் அவரோட ஹோல் சர்வீஸையும் அவைல் பண்ணுறதுக்காக ஒரு அமௌண்ட் பேமெண்ட் பண்ணுவார். அது பேர் தான் லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீ. இங்கே படித்து பாருங்களேன். எ லைஃப் மெம்பர்ஸ் பேஸ் மெம்பர்ஷிப் ஃபீ ஒன்ஸ் அண்ட் அவைல் சர்வீசஸ். ஓகே. ஸோ ஒன்ஸ் he is paying only once and avail services all through his life. ஸோ ஹோல் லைஃபுக்கும் சேர்த்து என்ன பண்ணுறாருங்க, ஒரு அமௌண்ட் பேமெண்ட் பண்ணுறாரு. ஸோ ஒன்ஸ் தான் இது நடக்குது. ஸோ ஒன்ஸ் மீன்ஸ் வாட்? நான் ரெக்கரிங் இன் நேச்சர். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது எங்கே போயிடும்? பேலன்ஸ் ஷீட், லைபிலிட்டி சைட். பட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது வந்து கேபிட்டல் ஃபண்டோட ஆட் பண்ணுவோம். எங்கே ஆட் பண்ணுவோம்? கேபிட்டல் ஃபண்டோட நம்ம ஆட் பண்ணி காமிப்போம். ஓகேங்களா? ஸோ பேலன்ஸ் ஷீட் ஃபார்மேட் பார்த்தா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். ஸோ பேலன்ஸ் ஷீட் ஃபார் தி இயர் எண்டட், கேபிட்டல் ஃபண்ட். ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீ எங்கே காமிப்போம்னா பேலன்ஸ் ஷீட், லைபிலிட்டி சைட். எது கூட ஆட் பண்ணி காமிப்போம்னா கேபிட்டல் ஃபண்டோட நம்ம ஆட் பண்ணி காமிப்போம். ஓகே. நெக்ஸ்ட் ஸ்பெஷல் ரெசிப்ட்ஸ். ஸ்பெஷல் ரெசிப்ட்னா ஸ்பெஷல் அக்கேஷனில் மட்டும்தான் நம்ம இந்த ரெசிப்டை ரிசீவ் பண்ணுவோம். ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள், இப்போ சீஃப் மினிஸ்டர் வந்து நம்ம கிளப்புக்கு ஒரு ஆனுவல் டின்னருக்கோ இல்லை லஞ்ச் பார்ட்டிக்கோ வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காக நம்ம ரெசிப்ட் கிடச்சிருந்துச்சுன்னா, ஏதாவது டொனேஷன் கிடச்சிருந்துச்சுன்னா அது பேர் தான் வந்து ஸ்பெஷல் ரெசிப்ட். ஏன்னா அது ஸ்பெஷல் அக்கேஷன் இல்லைங்களா, அவர் அடிக்கடிக்கெல்லாம் வரப்போகிறது கிடையாது. ஸோ தட் இஸ் கால்ட் ஸ்பெஷல் அக்கேஷன். ஸோ அந்த ரெசிப்டை வந்து நம்ம எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னா நான் ரெக்கரிங் இன் நேச்சர். ஓகே. ஸோ எங்கே போகும்? பேலன்ஸ் ஷீட், லைபிலிட்டி சைட் போகும். எங்கே போகுங்க? நான் ரெக்கரிங் இன் நேச்சர் எங்கே போயிடும்? பேலன்ஸ் ஷீட், லைபிலிட்டி சைட் என்டர் பண்ணுவோம். ஓகே. ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எங்கே போகும்னா பேலன்ஸ் ஷீட், லைபிலிட்டி சைட். ஸோ ஸ்பெஷல் ரெசிப்ட் நம்ம என்டர் பண்ணிடுவோம். இன்கேஸ் அதுக்கு எக்ஸ்ட்ராவாக ஏதாவது டொனேஷன்ஸ் வந்து ரிசீவ் பண்ணியிருந்தோம்னா அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? ஆட் பண்ணுவோம். அதுதான் ஃபண்ட் பேஸ்ட் அக்கௌண்டிங்கில் படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா? ஃபண்டு ஆட் டொனேஷன் ரிசீவ்டு டுவோர்ட்ஸ் ஸ்பெஷல் ஃபண்டு. ஸோ இதுவும் வந்து என்னது? ஸ்பெஷல் ஃபண்டு மாதிரி தான், ஸ்பெஷல் ரெசிப்ட். ஓகே. நெக்ஸ்ட்டு அது கூட ஏதாவது எக்ஸ்பென்சஸ் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுவோம். அந்த ஸ்பெஷல் ரெசிப்ட் இப்போ சிஎம் வந்ததுக்காக நம்ம வந்து ஒரு ரெசிப்ட் கிடச்சிது, அது வந்து ஸ்பெஷல் ரெசிப்ட். அது கூட டொனேஷன் வந்துச்சு, அதையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ கண்டிப்பாக நம்ம டின்னர் பார்ட்டியோ லஞ்ச் பார்ட்டியோ கொடுக்க போகிறோம். அதுக்கு நிறைய எக்ஸ்பென்சஸ் நடக்கும். அதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ண போக மீதி அமௌண்ட்டை அவுட்டர் காலத்தில் என்டர் பண்ண போகிறோம். ஓகே. நவ் ஒன் கொஸ்டின் மே ரைஸ்டு. சப்போஸ் டொனேஷனும் ரெசிப்டும்
கம்மியாக இருக்குது, எக்ஸ்பென்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த சிச்சுவேஷனில் என்ன பண்ணணும்? ஓகே, ஸோ இந்த கீநோட்டை படிங்க. எக்ஸ்பென்சஸ் இன்கர்டு அகெயின்ஸ்ட் ஸ்பெஷல் ரெசிப்ட் இஸ் ரிட்டன் ஆஃப் அகெயின்ஸ்ட் பேலன்ஸ் இஃப் எனி இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்கேஸ் எக்ஸ்பென்சஸ் அதிகமாக இருக்குது, ஸ்பெஷல் ரெசிப்ட் டொனேஷனை காட்டலும். ஸோ அந்த எக்ஸ்பெண்டிச்சரை வந்து நம்ம எங்கே காமிப்போம்னா, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு காமிப்போம். இதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டி. ஓகே, let us move to the next item, donations. ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணுற ஒரு பிளேஸ் வந்து சப்ஸ்கிரிப்ஷன், கன்சியூமபிள் ஐட்டம்ஸ், நெக்ஸ்ட் டொனேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டொனேஷனுங்கிறது என்னதுன்னா, அவுட் சைடு ஆர்கனைசேஷன்லேருந்து நம்ம ரிசீவ் பண்ணக்கூடிய அமௌண்ட் தான் டொனேஷன். ஸோ இது வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஜென்ரல் டொனேஷன், ஒன்று வந்து ஸ்பெசிஃபிக் டொனேஷன். ஜென்ரல் டொனேஷனுங்கிறது என்னென்னா, டோனர் வந்து டொனேட் பண்ணுறவர் வந்து கண்டிஷன் எதுவும் ஸ்பெசிஃபை பண்ணிக்க மாட்டார். ஓகே, ஸோ டஸ் நாட் ஸ்பெசிஃபை எனி கண்டிஷன், ஓகே, ஃபார் யூஸிங் திஸ் அமௌண்ட். ஸோ இட் இஸ் கால்ட் as general donation. So we can use for any purpose. Okay, so now how we will treat in our accounts. So this general donation எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ரெசிப்ட் எங்கே என்டர் பண்ணுவோம்னா, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் கிரெடிட் சைடு என்டர் பண்ணுவோம். எங்கே என்டர் பண்ணுவோம்? இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் கிரெடிட் சைடு, இட் மீன்ஸ் இன்கம் சைடு வந்து என்டர் பண்ணுவோம். ஓகேங்களா? பிகாஸ் இட் ஷுட் பி ட்ரீட்டட் as recurring in nature, revenue receipt. Okay, next specific donation. So condition will be specified. Okay, இந்த பர்பஸுக்காக தான் யூஸ் பண்ணணும் சொல்லி போட்டு கண்டிஷன் ஸ்பெசிஃபை பண்ணிடுவாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், டொனேஷன் ஃபார் construction of a room, donation for construction of pavilion. ஸோ நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ டொனேஷன் ஃபார் அப்படின்னு போட்டு ஃபாருக்கு பக்கத்துலேயே பர்பஸை ஸ்பெசிஃபை பண்ணிடுவாங்க. ஸோ அந்த டொனேஷன் பேர் என்ன அர்த்தம்? ஸ்பெசிஃபிக் டொனேஷன். ஓகே, ஸோ ஆல் தி ஸ்பெசிஃபிக் ஐட்டம் வில் கோ டு பேலன்ஸ் ஷீட், liability side. Once again, general donation எங்கே போயிடும்? இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட், இன்கம் சைட், பிகாஸ் இட் இஸ் recurring in nature. Specific donation will go to balance sheet, liability side. So let us see, income and expenditure account பாருங்க, general donation எங்கே காமிப்போம்? income and expenditure accountல income side. Okay, next, in case specific donation இருந்துச்சுன்னா நம்ம எங்கே காமிப்போம்? balance sheet, liability side. Say for example, donation for pavilion, donation for library. சரி, நெக்ஸ்ட் ஆட். ஏன்னா இது ஃபண்ட் பேஸ்ட் அக்கௌண்டிங்கில் படித்தது தான். என்னது? இன்கேஸ் சேம் ஸ்பெசிஃபிக் டொனேஷனுக்காக எக்ஸ்ட்ராவாக டொனேஷன் ஏதாவது ரிசீவ் பண்ணியிருந்தோம்னா அந்த டொனேஷன் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம்னா, இந்த டொனேஷனை வந்து நம்மளே கையில் வச்சுருக்க மாட்டோம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவோம். ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இன்ட்ரெஸ்ட் ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் எதோடது? அந்த ஸ்பெசிஃபிக் ஃபண்டோடது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு. ஸோ கண்டிப்பாக அந்த ஃபண்ட் எதுக்காக வாங்கணும்? கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்காக தான் வாங்குவோம், இல்லை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக வாங்குவோம். ஸோ அது வந்து எக்ஸ்பென்சஸ். ஸோ அந்த ரெஸ்பெக்டிவ் எக்ஸ்பென்சஸ் நம்ம என்ன பண்ணுவோம்? சப்ட்ராக்ட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ பேலன்ஸ் அமௌண்ட் வில் கோ டு அவுட்டர் காலம். ஓகே, ஸோ இங்கேயும் ஒரு ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஸ்டின். இங்கே எக்ஸ்பென்சஸ் அதிகமாக இருக்குது, ஃபண்ட் அமௌண்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா பேலன்ஸ் அமௌண்ட் வில் கோ டு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட், டெபிட் சைட். லீகசி. ஸோ நம்ம டொனேஷனில் என்ன பார்த்தோமோ அதே தான் இந்த இடத்துக்கு, பட் மீனிங் மட்டும் டிஃப்ரென்ஷியேஷன். லீகசிங்கிறது எப்பவுமே நம்மளுக்கு எப்போ கிடைக்கும்னா, ஒரு டிசீஸ்டு பர்சனுக்கு லைஃபுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு கிடைக்கும். தட் இஸ் கால்ட் வில். ஓகே, மிச்சப்படி நம்ம அங்கே டொனேஷனில் என்ன பார்த்தோமோ அதே தான் இங்கேயும். ஜென்ரல், இங்கே ஜென்ரல் டொனேஷனுங்கிறது பொதுவாக ஜென்ரல் லீகசி, அங்கே ஸ்பெசிஃபிக் டொனேஷனுங்கிறது பொதுவாக இங்கே ஸ்பெசிஃபிக் லீகசி. ஸோ ஜென்ரல், ஆல் ஜென்ரல் ஐட்டம் வில் கோ டு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட், கிரெடிட் சைட், தட் மீன்ஸ் இன்கம் சைட். All the specific items will go to balance sheet, liability side. Okay, once again, all general donations will go to income and expenditure account, credit side. All specific item will go to balance sheet, liability side. So income and expenditure account la பாருங்க general. ஓகேங்களா? கண்டிஷன் எதுவும் ஸ்பெசிஃபை பண்ணாமல் இருந்துச்சுன்னா, அதாவது வெறுமனே கொடுத்துருப்பாங்க, லீகசி
ஆர் டொனேஷன். எப்போ வந்து ஃபார் அப்படின்னு எப்படி கொடுத்துருந்தாங்கனோ அப்போ தான் வந்து அது பேர் ஸ்பெசிஃபிக். ஸோ அந்த கீவேர்டு யூஸ் பண்ணிக்கோங்க, ஃபார். நெக்ஸ்ட் பேலன்ஸ் ஷீட்டில் ஸ்பெசிஃபிக் ஐட்டம் மட்டும் வந்துடும். ஓகேங்களா? ஸ்பெசிஃபைட் லீகசி இருந்துச்சுன்னா அது பேலன்ஸ் ஷீட் லைபிலிட்டி சைடில் வந்துடும். நெக்ஸ்ட் கிராண்ட். ஸோ கிராண்ட்டும் டொனேஷன் லீகசி ஓட மீனிங் தான் அந்த அங்கே என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணமோ அதே ட்ரீட்மெண்ட் தான் இந்த இடத்துக்கு. பட் இந்த இடத்துக்கு மீனிங் தான் டிஃப்ரென்ஷியேஷன். கிராண்ட்ங்கிறது என்னதுன்னா, ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறக்காகவோ இல்லை எதே பர்பஸுக்காக வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து சம்டைம்ஸ் கிராண்ட் கிடைக்கும், இல்லை சம் ரெகக்னைஸ்டு சோர்ஸஸ்ன்றது நம்மளுக்கு கிராண்ட் கிடைக்கும், சப்சிடி கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோம் என்பிஓவில். ஸோ இந்த கிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பர்ச்சேஸ் அசட்டை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக, இல்லை என்ன சொல்கிறதுங்க, டே டு டே எக்ஸ்பென்சஸ் மீட் பண்ணுறதுக்காக கூட வாங்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ரொம்ப சிம்பிள், இதோட 2 டைப்ஸில் இருக்குது. என்னதுங்க, ஜென்ரல், ஸ்பெசிஃபிக். ஸோ சேம் மீனிங். என்னது, ஜென்ரலாக இருந்துச்சுன்னா அது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் கிரெடிட் சைடு போயிடும். ஸ்பெசிஃபிக்காக இருந்துச்சுன்னா பேலன்ஸ் ஷீட் லைபிலிட்டி சைடு போயிடும். ஓகே, ஒன்ஸ் அகைன், ஜென்ரல் டொனேஷனாக இருந்துச்சுன்னா, ஜென்ரல் கிராண்ட்டாக இருந்துச்சுன்னா அது எங்கே போயிடும், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் கிரெடிட் சைடு. ஸ்பெசிஃபிக்காக இருந்துச்சுன்னா பேலன்ஸ் ஷீட் லைபிலிட்டி சைடு போயிடும். ஓகே, நீங்கள் இங்கே பார்க்கலாம், கண்டிஷன் எதுவும் ஸ்பெசிஃபை பண்ணாமல் வெறுமனே கவர்மெண்ட் கிராண்ட் அப்படின்னு போட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த சுச்சுவேஷனில் வந்து நம்மளுக்கு என்ன போய் எங்கே போயிடும், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் கிரெடிட் சைட். ஓகேங்களா? இன்கேஸ் கண்டிஷன் இஸ் ஸ்பெசிஃபைட். ஓகேங்களா? ஸோ அந்த சுச்சுவேஷனில் என்ன வந்துடும், பேலன்ஸ் ஷீட் லைபிலிட்டி சைடு போயிடும். ஓகேங்களா? பேலன்ஸ் ஷீட் லைபிலிட்டி சைடு. சே ஃபார் எக்ஸாம்பிள், கிராண்ட் ஃபார் COVID-19 ட்ரீட்மெண்ட். So condition is specified, the fund should be utilized only for COVID-19 treatment. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபண்டுக்கு COVID-19க்கு ஏதாவது டொனேஷன் நம்ம ரிசீவ் பண்ணிட்டோம்னா that is called extra receipt. Okay, so that will be added. In case the same fund is invested, it generated in interest, then that is called receipt, then it will be added. Next, ஸோ நம்ம மெடிசின்ஸ் எல்லாம் வாங்குவோம் இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் என்னது, எக்ஸ்பென்சஸ். ஸோ that will be subtracted. Okay, next, sale of used sports materials. ஸோ ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் வந்தாலே எந்த கிளப்பில் தான் இருக்கும், கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ் கிளப்பாக தான் இருக்கணும். ஸோ ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியலுங்கிறது என்னன்னா ஸ்டாக். ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் ஸ்போர்ட்ஸ் ஐட்டம் வந்து எப்படி இருக்கும், ஸ்டாக்காக தான் இருக்கும். ஸோ ஸ்டாக் எங்கே அப்பியர் ஆகும், பேலன்ஸ் ஷீட் அசட் சைட். பேலன்ஸ் ஷீட் அசட் சைட். ஓகே, ஸோ இது காமனாக தெரிஞ்ச விஷயந்தான். பட் இங்கே என்பிஓவில் நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணுவோம்னா, ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் கன்சம்ஷன்ங்கிறத ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ அந்த அமௌண்ட் எங்கே வரும், ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் கன்சியூம்டு டியூரிங் த இயர், அது எங்கே வரும் பார்த்தீங்கன்னா, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு என்டர் பண்ணுவோம். ஓகேங்களா? So if any balance amount is carry forward in the balance sheet. Okay, so இதெல்லாம் நம்ம டீப்பாக டிஸ்கஷன் பண்ண தான் போகிறோம். நெக்ஸ்ட், இன் கேஸ் ஆஃப் ஓல்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் தட் வாஸ் டெபிட்டட் டு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் இஸ் சோல்டு. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கீ நோட், ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஸ்டினில் கேட்கலாம். ஓகேங்களா? இப்போது சாதாரணமாக ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் எங்கே ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்கன்னா, பேலன்ஸ் ஷீட் அசட் சைடில் தான் ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. ஆனால் சில சம்பளம் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, டைரெக்டாக இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க, பேலன்ஸ் ஷீட்டில் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ என்னாச்சு, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? என்னது, ஓல்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல். ஓகேங்களா? இந்த அமௌண்ட்டை நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், சேல்ஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ டைரக்ட்லி இட் வில் கோ டு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் கிரெடிட் சைட், இன்கம் சைட். இவ்வளோ தான் விஷயம், இதோட மீனிங் இதுதான். புரியுதுங்களா? ஒன்ஸ் அகைன், என்னது, ஓல்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் ஓட வேலை எங்கே கொடுத்துட்டாங்க, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் டெபிட் சைடு ஓல்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் எப்படி கொடுத்தாச்சு. இந்த ஓல்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியலை சேல்ஸ் பண்ண போகிறாங்க.
ஸோ அது வந்து என்னது கம்ப்ளீட் கெயின். ஓகேங்களா, அது என்ன அமௌண்ட் கொடுத்துருக்காங்களோ அது வந்து என்னது கெயின். ஸோ தட் வில் பி என்டர்ட் அண்டர் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் கிரெடிட் சைட். கிளியர்? ஓகே, நெக்ஸ்ட். இன் கேஸ் ஓல்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் அப்பியர்ஸ் இன் பேலன்ஸ் ஷீட், அதை வந்து சேல்ஸ் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா, ஸோ இது காமனாக தெரிஞ்சது தான். நம்ம டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட்டில் எப்படி என்ன ப்ரிப்பேர் பண்ணாமோ அதே மெத்தடாலஜி தான் இந்த இடத்துக்கு. ஸோ இது வந்து அசட் இல்லைங்களா, இது வந்து என்னது அசட். ஸோ அசட்டை சேல்ஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும், ஆஸ் ஆன் சேல்ஸ் டேட் வி ஷுட் கால்குலேட் டிப்ரிசியேஷன். ஆஸ் ஆன் சேல்ஸ் டேட் வி ஷுட் கால்குலேட் டிப்ரிசியேஷன். ஸோ அந்த அசட்லேருந்து நம்ம என்ன பண்ணுவோம், டிப்ரிசியேஷன் சப்ட்ராக்ட் பண்ணால் ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூ பேர் தான் என்ன அர்த்தம், புக் வேல்யூ. ஸோ இது மைண்டில் நல்லா வச்சுக்கணும். சில நேரத்தில் டிப்ரிசியேஷன் வேல்யூ கொடுத்துருவாங்க, புக் வேல்யூ கொடுத்துருவாங்க. ஸோ இஃப் புக் வேல்யூ இஸ் given we will take directly book value only. Okay, no need to consider depreciation value. Keep it on your mind, this is higher order thinking question. So book value minus sales value we will get gain or loss. book value அதிகமாக இருந்து சேல்ஸ் வேல்யூ கம்மியாக இருந்துச்சுன்னா அது லாஸ். புக் வேல்யூ கம்மியாக இருந்து சேல்ஸ் வேல்யூ அதிகமாக இருந்துச்சுன்னா அது பேர் கெயின். ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும், கெயினாக இருந்துச்சுன்னா அது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் கிரெடிட் சைடு போயிடும், இட் மீன்ஸ் இன்கம் சைடு. லாஸாக இருந்துச்சுன்னா எக்ஸ்பெண்டிச்சர் சைடு. ஸோ ஸ்லைடில் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒர்க்கிங் நோட் பண்ணுவோம், புக் வேல்யூ ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் மைனஸ் சேல்ஸ் வேல்யூ ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ். ஓகேங்களா, ஸோ we will get either profit or loss, means gain or loss. ஓகே, ஸோ கெயினாக இருந்துச்சுன்னா இன்கம் சைட், லாஸாக இருந்துச்சுன்னா எக்ஸ்பெண்டிச்சர் சைட். நெக்ஸ்ட்டு சேல் ஆஃப் ஓல்டு அசட்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட்டில் நிறைய வாட்டி படிச்சிட்டோம். ஆனால் இங்கே ஒரு சின்ன ஒரு ஞாபகப்படுத்துகிறேன், அசட்டுங்கிறது ஹோல் அசட்டாகவும் சேல்ஸ் பண்ணலாம், இல்லை பார்ட் ஆஃப் தி அசட்டும் சேல்ஸ் பண்ணலாம். அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஓகேங்களா, ஏன்னா இங்கே வந்து நம்ம ரெண்டு பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஒன்று கேபிட்டல் ஃபண்டு கால்குலேட் பண்ணுறதுக்காகவும், ஒன்று வந்து கரண்ட் இயர் பேலன்ஸ் ஷீட்டு ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ அந்த நேரத்தில் வந்து என்னென்னா ஓல்டு அசட் வேல்யூ எங்கே அப்பியர் ஆகுனா பேலன்ஸ் ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கும். ஸோ அங்கே வேல்யூ கம்மியாக இருக்கும், நியூ பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா வேல்யூ அதிகமாக இருக்கும், ஏன்னா அடிஷன் பண்ணும்போதெல்லாம். ஸோ அந்த நேரத்தில் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிடுவோம். ஓகேங்களா, ஸோ அதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், சேல் ஆஃப் ஓல்டு அசட்ஸ்ங்கிறது ஹோல் அசட்டாகவும் சேல்ஸ் பண்ணலாம், இல்லை பார்ட் ஆஃப் தி அசட் நம்ம சேல்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், ஸோ பேசிக்காக அசட்ஸ்ங்கிறது எங்கே அப்பியர் ஆகும், பேலன்ஸ் ஷீட், அசட் சைட். ஓகே, நெக்ஸ்ட், ஸோ புக் வேல்யூ ஆஃப் தி அசட். ஓகே, சேல்ஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணுங்க, சேல்ஸ் பண்ணுற டேட் அன்னைக்கு வரைக்கும் இருக்கிற டிப்ரிசியேஷனை சப்ட்ராக்ட் பண்ண பிறகு நம்மளுக்கு என்ன கிடைக்கும், புக் வேல்யூங்கிறது கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ ஆஃப்டர் சார்ஜிங் டிப்ரிசியேஷன் அப் டு த டேட் ஆஃப் சேல். ஓகே, நெக்ஸ்ட், ஸோ நம்ம புக் வேல்யூ கிடச்சிருச்சு, அது கூட நம்ம என்ன பண்ண போகிறோம், சேல்ஸ் வேல்யூ சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் புக் வேல்யூ அதிகமாக இருந்து சேல்ஸ் வேல்யூ கம்மியாக இருந்துச்சுன்னா அது பேர் லாஸ். புக் வேல்யூ கம்மியாக இருந்து சேல்ஸ் வேல்யூ அதிகமாக இருந்தால் அது பேர் கெயின். ஸோ கெயின் வில் கோ டு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட், இன்கம் சைட். லாஸ் வில் கோ டு எக்ஸ்பெண்டிச்சர் சைட் இன் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். நெக்ஸ்ட், ஸோ பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு ஒர்க்கிங் நோட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். எப்போது ஒரு அசட்டை சேல்ஸ் பண்ணும்போது புக் வேல்யூ ஆஃப் சோல்டு அசட்ஸ் minus sales value of sold assets, then we will get gain or loss. So that gain or loss will go to first income and expenditure account. ஓகேங்களா, ஸோ இங்கே ஒரு விஷயத்தை நோட் பண்ணிக்கணும். ஸோ அசட்டை நம்ம பார்த்துப்போம், அசட் மைனஸ் டிப்ரிசியேஷன் இது வந்து காமனாக பண்ணுறது தான். இங்கே சேல்ஸ் வேல்யூ இருக்குது பாருங்கள், அதை மறக்காமல் சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும், காஸ்ட் வேல்யூ ஆஃப் தி சேல்ஸ் வேல்யூ. ஓகேங்களா, ஏன்னா நம்ம அசட் வெளியே போயிடுச்சு, அசட்டோட இது ரெடியூஸ் ஆகிடுச்சு. ஸோ அதோட வேல்யூவில் என்ன பண்ணிடணும், நம்ம ரெடியூஸ் பண்ணி காமிச்சிடணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அசட்ஸ் மைனஸ் டிப்ரிசியேஷனோட நிறுத்திடுவாங்க, தட் இஸ் ராங். தென் யூ வில் நாட் கெட் ஆன்சர். ஓகேங்களா, ஸோ எக்ஸாமில் கூட ஒரு வேளை மறந்துட்டால் கூட என்ன பேலன்ஸ் அமௌண்ட் வருதுன்னு பாருங்கள், மேக்ஸிமம் இந்த சேல்ஸ் வேல்யூ சப்ட்ராக்ட் பண்ணாத அமௌண்ட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஒன்ஸ் அகைன் அசட்ஸ் டிப்ரிசியேஷன் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் மறக்காமல் என்ன பண்ணணும், சேல்ஸ் வேல்யூ ஆஃப் தி அசட் காஸ்ட் வேல்யூ. ஓகேங்களா, ஸோ அந்த அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணுவோம், பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடு என்டர் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு
If there is any gain, then we will enter under income and expenditure account, income side, loss, expenditure side. Next, sale of old newspapers. Not only old newspapers, magazines are இருக்கலாம், periodicals are இருக்கலாம், ஓகேங்களா. ஸோ whatever it is, we will get some income at the time of selling old newspapers or magazines, periodicals. ஸோ இது வந்து it is recurring in nature, isn't it? ஸோ இது வந்து என்னது, சேல்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ரெசிப்ட் கிடைக்கும், தட் இஸ் ரெக்கரிங் இன் நேச்சர். ரெக்கரிங் இன் நேச்சரில் எங்கே போயிடும், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். ஸோ கேஷ் இன்ஃப்ளோஸ், தட் இஸ் கால்ட் as ரெசிப்ட். ஸோ we will credit it. Okay, it means we will enter the amount under income side. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா, நாம் நியூஸ் பேப்பர் வந்து மேகசின்ஸ், பீரியாடிக்கல்ஸ் இதை வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும். ஓகே, ஸோ தட் இஸ் கால்ட் ரெவென்யூ பேமெண்ட். ஸோ ஃபஸ்ட் அது எங்கே வரும், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் டெபிட் சைட். ஓகே, நெக்ஸ்ட்டு தான் நம்ம சேல்ஸ் பண்ணுவோம். பர்ச்சேஸ் பண்ண பிறகு தான் நம்ம என்ன பண்ணுவோம், சேல்ஸ் பண்ணுவோம். ஸோ சேல் ஆஃப் old newspaper, magazines, periodicals, that will be credited to income and expenditure account. Okay, so see this slide, income and expenditure account la first வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா purchase. Okay, next sales. Okay, so the value may increase or decrease. Okay, that depend upon the source, but first we will purchase, next we will enter sales. Next, so subscription. So இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஐட்டம். இது இல்லாமல் என்பிஓ ப்ராப்ளமே கிடையாது. ஸோ கேர்ஃபுல்லி லிசன். சப்ஸ்கிரிப்ஷனுங்கிறது என்னதுன்னா, ஒரு மெம்பர் பீரியாடிக்கலாக பேமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு அமௌண்ட்டு தான். எதுக்காகனா, அவர் ஒரு மெம்பர்ஷிப்பை கண்டினியூ பண்ணுறதுக்காக பேமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு அமௌண்ட்டு தான் சப்ஸ்கிரிப்ஷன். ஓகேங்களா. ஸோ அது வந்து குவார்ட்டர்லியாகவும் இருக்கலாம், ஹாஃப் இயர்லியாக இருக்கலாம், இல்லை இயர்லியாக இருக்கலாம், whatever it is, but it is recurring in nature. So recurring in nature alnaale என்ன ஆயிரும், revenue receipt. So that will come under income and expenditure account, income side. Okay, so first, subscription received, whether they relate to current year or previous year or next year, okay, the whole amount will shown under debit side of the receipts and payment account. அப்படின்னா என்ன அர்த்தம், ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டில் கேஷ் இன்ஃப்ளோ ஆச்சுனாலே அதை நம்ம வந்து டெபிட் சைடு என்டர் பண்ணிடுவோம், ரெசிப்ட் சைடு என்டர் பண்ணிடுவோம். ஏன்னா கேஷ் இன்ஃப்ளோ. ஸோ அது கரண்ட் இயராக இருக்கலாம், ப்ரீவியஸ் இயராக இருக்கலாம், இல்லை நெக்ஸ்ட் இயரோடதாக கூட இருக்கலாம். ஓகே, ஸோ ஒன்ஸ் ரிசீவ்டு மீன்ஸ் இட் வில் கம் அண்டர் டெபிட் சைட் ஆஃப் தி ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட். தட் இஸ் த மீனிங் ஹியர். நெக்ஸ்ட், சப்ஸ்கிரிப்ஷன் ரிலேட்டிங் டு கரண்ட் இயர், வெதர் ரிசீவ்டு ஆர் நாட், are shown in the credit side of income and expenditure account. So this is very very important item. Okay, so நம்ம income and expenditure account prepare பண்ணும்போது whole subscription of the year we will specify. Okay, even though it is outstanding as usual we will add. ஓகேங்களா. next, subscription received, subscription not received, sorry, subscription not received. Okay, it means it is outstanding இல்லைங்களா. ஸோ அவுட்ஸ்டாண்டிங் இன்கம்ஸ் எங்கே காமிப்போம், பேலன்ஸ் ஷீட், அசட் சைட், பேலன்ஸ் ஷீட், அசட் சைட். அப்படி தான் நம்ம கிளாஸ் 11th 14 அட்ஜஸ்ட்மெண்ட்டில் படிச்சிருப்போங்க. அக்ரூடு இன்கம்ஸ், அக்ரூடு இன்கம்ஸ் மீன்ஸ் வாட், அவுட்ஸ்டாண்டிங் இன்கம்ஸ். ஸோ அவுட்ஸ்டாண்டிங் இன்கம்ஸ் வேர் வி வில் ஷோ பேலன்ஸ் ஷீட், அசட் சைடு. ஸோ இப்படி ஞாபகத்துக்கு வச்சுக்கலாம். outstanding expenditure, liability side, outstanding incomes, asset side. Next, subscription received in advance. Yes, எப்படி வந்து ஒரு subscription outstanding இருக்கோ அதே மாதிரி we will receive advance also. Okay, so advanceனால நம்மளுக்கு என்ன ஆகி போயிடும், அது வந்து ஒரு liability ஆகி போயிடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட், ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் எங்கே வரும், liability side. Okay, so இது எப்படி ஞாபகத்துக்கு வச்சுக்கலாம், prepaid expenses assets, prepaid incomes, it means incomes received in advance will come under balance sheet, liability side. Clear? Next, so இது அக்கௌண்ட்ஸில் எப்படி காமிப்போம் பார்ப்போம். ஸோ இது வந்து
ஒரு 3 மார்க்ஸ் இல்லாட்டி 4 மார்க்ஸில் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஸோ அதுக்கான ஒரு டேபிள் தான் அது. என்னென்னா சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு அப்படின்னு போட்டு கேஸில் கொடுக்கலாம், இல்லை ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டில் கூட ஹோல் இயரோடது கொடுத்துடலாம். அதாவது சாரி, என்டையர் லைஃபோடதும் கொடுத்துடலாம். ஸோ என்டையர் லைஃப்னுங்கிறது என்னதுன்னா ப்ரீவியஸ் இயர், கரண்ட் இயர், நெக்ஸ்ட் இயர் அப்படி கொடுத்துடலாம். ஸோ நம்ம வந்து எதுக்கு மட்டும்தான் இப்போ கால்குலேட் பண்ண போகிறோம்னா கரண்ட் இயரோட மட்டும்தான் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த டேர்ம் சொன்னாலே நம்மளுக்கு புரிஞ்சிடும். கரண்ட் இயரோட மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், ப்ரீவியஸ் இயர், நெக்ஸ்ட் இயரோட வந்து என்ன பண்ணிக்கணும், சப்ட்ராக்ட் பண்ணிடணும். இவ்வளோ தான் இந்த இடத்துக்கு விஷயம். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு டியூரிங் த இயர், ஓகே, வெதர் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ப்ரீவியஸ் இயர், கரண்ட் இயர் ஆர் ஃபியூச்சர் பீரியட் இஸ் ஷோன் இன் தி ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட். ஸோ ஹோல் இயரோடதையும் இன்க்ளூட் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா நம்ம அதில் என்ன பண்ணணும், ப்ரீவியஸ் இயரோட நெக்ஸ்ட் இயரோட எக்ஸ்க்ளூட் பண்ணணும். இட் மீன்ஸ் சப்ட்ராக்ட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் ஆட் சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் தி இயர் அப்படின்னா என்ன அர்த்தம், கரண்ட் இயர் ஆர் அட் தி எண்ட் ஆஃப் தி இயர். ஓகேங்களா. ஸோ இந்த டேர்மை பார்த்த உடனே கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது. ஃபார் தி இயர் மீன்ஸ் கரண்ட் இயர். ஓகே, ஃபார் தி இயர் மீன்ஸ் வாட், current year. So current year what we will do, we will add. Okay, so then in beginning of the year அப்படி எப்படி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அது வந்து என்னது, that belongs to previous year. Subscription outstanding in the beginning of the year means what, previous year. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லிடுறேன். 1st April 2020 கொடுத்துட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ப்ரீவியஸ் இயருடைய க்ளோசிங் பேலன்ஸ் தான் கரண்ட் இயர் உடைய ஓப்பனிங் பேலன்ஸ். ஓகேங்களா. ஸோ கரண்ட் இயரோட ஓப்பனிங் பேலன்ஸ்னால் என்னது, ப்ரீவியஸ் இயரோடைய அமௌண்ட்டு. ஓகே, ஸோ தட் வில் பி சப்ட்ராக்டட் பிகாஸ் தட் அமௌண்ட் பிலாங்ஸ் டு ப்ரீவியஸ் இயர். ஓகே, நெக்ஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் இன் தி பிகினிங் ஆஃப் தி இயர். ஓகே சார், இங்கே பிகினிங் ஆஃப் தி இயர் கொடுத்துருக்காங்களே, ஏன் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணக்கூடாது? நோ. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் பிகினிங் ஆஃப் தி இயர் நோட் பண்ணிக்கணும். ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ், எப்போ ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ்னு வருதோ இட் பிலாங்ஸ் டு நெக்ஸ்ட் இயர் ஆர் ஸ்பெசிஃபைடு இயர்ஸ். ஸோ இங்கே வந்து என்னது, காமனாக வந்து நெக்ஸ்ட் இயருக்கு தான் போய் சேரும். ஸோ போன வருஷத்தில் வந்து அட்வான்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்காங்க, எந்த இயருக்குன்னா கரண்ட் இயருக்கு. ஸோ இப்போ மீனிங் புரிஞ்சிருக்கும். ஸோ கரண்ட் இயர்லானே நமக்கு என்ன ஆயிரும், வி வில் ஆட். நெக்ஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் அட் தி எண்ட் ஆஃப் தி இயர். இங்கே பாருங்களேன், சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் அட் தி எண்ட் ஆஃப் தி இயர், இட் மீன்ஸ் வாட், we are receiving advance during current year. We are receiving advance amount during current year. So அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த அமௌண்ட் எந்த வருஷத்துக்கு தான் இருக்கும், நெக்ஸ்ட் இயர் இல்லாட்டி நெக்ஸ்ட் இயரோட தான் இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ இட் பிலாங்ஸ் டு நெக்ஸ்ட் இயர், வி வில் சப்ட்ராக்ட். ஓகே, ஸோ ஒன்ஸ் அகைன் நான் சொல்லிடுறேன், இந்த சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா கரண்ட் இயரோட அமௌண்ட் மட்டும் தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ப்ரீவியஸ் இயரோடது நெக்ஸ்ட் இயரோட அமௌண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அதை சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும். ஸோ பீரியடை வந்து நம்ம கரெக்டாக கிளாஸிஃபை பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஹானரேரியம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹானரேரியம்ங்கிறது என்னதுன்னா, ஒரு பர்சனை ஹானர் பண்ணுறதுக்கான கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டு தான் ஹானரேரியம். சப்போஸ் நம்ம ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டை கூப்பிட்றோம் லெக்சர் கொடுக்குறக்காக. ஸோ அவருக்கு வந்து போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு அமௌண்ட் பேமெண்ட் பண்ணுவோம், இல்லாட்டி கிஃப்ட் கொடுப்போம். ஸோ வாட் எவர் இட் இஸ், தட் சிச்சுவேஷன் இஸ் கிரியேட்டிங் கேஷ் அவுட்ஃப்ளோ. ஸோ அவுட்ஃப்ளோன்னா என்ன அர்த்தம், பேமெண்ட். ஸோ நம்ம வந்து சீஃப் கெஸ்ட்டு ஒன்ஸ் இன் அ லைஃபை கூப்பிட மாட்டோம், இட் வில் பி ரிப்பீட்டட். ஓகே, ஸோ இட் இஸ் ரெக்கரிங் இன் நேச்சர். ஓகே, ஸோ ரெக்கரிங் நேச்சர்னால எங்கே போயிடும், எஸ், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட், expenditure side, that means debit side. ஓகே, ஸோ இத்தனை நேரம் நம்ம ரெசிப்ட்ஸ் மட்டும் தான் பார்த்துருக்கோம். ஸோ இது சடனாக வந்து ஒரு ஹானரேரியம் வந்திருக்கு, அதை வந்து ரெசிப்ட்னு எப்படி நினச்சிடக்கூடாது. ஹானரேரியம் இஸ் அ எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே, ஹானரேரியம் இஸ் an expenditure. Revenue expenditure, it will go to income and expenditure account, expenditure side. Okay, see this slide. So this amount paid for honoring a person, so it goes to income and expenditure account. Okay, expenditure side, income and expenditure account, expenditure side. Okay, next revenue expenses. ஸோ இது வந்து நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸ்லேயே டிஸ்கஷன் பண்ணியாச்சு.
பட் இதில் வந்து ஒரு சின்ன கீநோட் இருக்குது, பார்ப்போம். Revenue expenses are expenses incurred by the not-for-profit organization to carry out the operation or activities for which it is set up. ஓகேங்களா? ஸோ நம்ம அங்கே ஒர்க்கிங் கேபிட்டலுங்கிறதெல்லாம் படிச்சிருக்கிறோம். ஸோ சேம் மீனிங் ஹியர். நம்ம டே டு டே ஆக்டிவிட்டீஸை ரன் பண்ணுறதுக்காக ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் தான் வந்து ரெவென்யூ எக்ஸ்பென்சஸ். ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் வேஜஸ், சேலரிஸ், ரெண்ட், பிரிண்டிங், ஸ்டேஷ்னரி, இன்சூரன்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸெட்ரா. ஸோ இந்த இடத்துக்கு பார்த்துட்டிங்கன்னா இதுதான் இந்த 2 கேஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு அசட்டை இன்ஸ்டலேஷன் பண்ணதுக்கு அப்புறம் வரக்கூடிய டிப்ரிசியேஷன், ரிப்பேர்ஸ் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னா ரெவென்யூ எக்ஸ்பென்சஸாக தான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஆஃப்டர் இன்ஸ்டலேஷன் ஆஃப் அசட், okay, if any expenditure will occur, it should be treated as revenue expenses. Then where will go? Income and expenditure account. Okay, debit side, it means expenditure side. Next, expenses of capital nature or expenses incurred out of specific funds are not revenue expenses. ஓகேங்களா? ஸோ நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஃபண்டு வாங்கியிருக்கோம், அந்த ஃபண்டை வந்து பேமெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் வந்து அந்த அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அந்த அமௌண்ட்டை, பேமெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை ரெவென்யூ எக்ஸ்பென்சஸாக நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டோம். ஸோ அது வந்து அந்த அமௌண்ட்டு வந்து அந்த எக்ஸ்பென்சஸ் அமௌண்ட்டு வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் வராது. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம், அந்த ரெஸ்பெக்டிவ் ஃபண்டில் சப்ட்ராக்ட் பண்ணி காமிப்போம். இட் மீன்ஸ் பேலன்ஸ் ஷீட் லைபிலிட்டி சைடில் அந்த ரெஸ்பெக்டிவ் ஃபண்டோட சப்ட்ராக்ட் பண்ணி காமிப்போம். ஸோ அது ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ எங்கே போயிடும்? ரெவென்யூ எக்ஸ்பென்சஸ் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் எக்ஸ்பெண்டிச்சர் சைடு போயிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரெவென்யூ ரெசிப்ட். ஸோ இது வந்து என்னது? it will be repeated, okay, recurring in nature. Okay, we will receive the amount from outsiders and it is recurring in nature. So NPO will receive this amount at least once in a year from the respective person. Say for example, entrance fee, general donation, rent received, subscription, interest on investment. See, other than specific fund investment. Okay, so specific fund வாங்கினாலே அதோட இன்ட்ரெஸ்ட், அதை கொண்டு போய் டெபாசிட் பண்ணியிருந்தோம்னா அதில் வர்ற இன்ட்ரெஸ்ட் வந்து எதுக்குள்ள தான் ஆட் பண்ணி காமிப்போம்? அந்த ரெஸ்பெக்டிவ் ஃபண்டோட தான் ஆட் பண்ணி காமிப்போம். அந்த அமௌண்ட்டை எங்கே காமிப்போம்? பேலன்ஸ் ஷீட் லைபிலிட்டி சைடு தான் காமிப்போம். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? ஸ்பெசிஃபிக் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டில் இருந்து இன்ட்ரெஸ்ட் ஜென்ரேட் ஆயிருந்துச்சுன்னா இட் வில் பி நாட் ட்ரீட்டட் ஆஸ் அ ரெவென்யூ ரெசிப்ட், தட் வில் பி ஆடட் டு த ஸ்பெசிஃபிக் ஃபண்ட். ஓகே, so other than this one, all will be treated as revenue receipt. So revenue receipt where will go? Income and expenditure account, credit side. Okay, so next, where it will come? Income and expenditure account, all revenue will come under income side. Next, capital expenditure. ஸோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருங்கிறதுனா ஒரு அசட்டை வாங்கிறதுக்காக பண்ணக்கூடிய அமௌண்ட் தான் வந்து என்னதுன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், வெதர் இட் இஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் பர்ச்சேசிங். ஓகே, ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் பர்ச்சேஸ் ஆஃப் புக்ஸ், ஃபர்னிச்சர், இன்வெஸ்ட்மெண்ட், பில்டிங்ஸ். ஸோ இதெல்லாம் என்னது? ஃபிக்ஸட் அசட்ஸ். இதெல்லாம் என்னது? ஃபிக்ஸட் அசட்ஸ். ஸோ அசட்ஸ் வேர் வில் கோ? பேலன்ஸ் ஷீட், asset side. Okay, so balance sheet, asset side, if there is any depreciation we will subtract. Next, capital receipt. Okay, it means specific fund. Okay, so specific means where will come? Balance sheet, liability side. So basically it is non-recurring in nature. Say for example, specific donation, specific legacy, donation, life membership fee. So where will go specific items? Once again, balance sheet, liability side. Okay, so see the balance sheet, specific items will go to liability side. Next, last one is
Cost of goods consumed. So goods means what? Yes, stock. So ஒவ்வொரு ஆர்கனைசேஷன்லேயும் வந்து ஒவ்வொரு விதமான கூட்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டோம்னா மெடிசின்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸ்டேஷ்னரி ஆஃபீஸில் யூஸ் பண்ணுவாங்க. அது காமனாக எல்லா ஆர்கனைசேஷன்லையும் நடக்கிறது. இதை புக்ஸுன்னு பார்த்துட்டிங்கன்னா லைப்ரரியில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு என்பிஓலையும் ஒவ்வொரு விதமான கூட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த கூட்ஸ் வந்து என்ன இருக்கும், ரெகுலர் கன்சம்ஷன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த கன்சம்ஷனுங்கிறது எங்கே காமிப்போம், ஸ்டாக்குங்கிறது எங்கே காமிப்போம், அதுதான் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டாக், if there is opening stock, it will go to opening balance sheet to find out the capital fund. Closing stock, as usual, will go to balance sheet, asset side, closing balance sheet. Next, if, so this is very important point, note பண்ணிக்கணும். If goods are consumed, okay, then it will be debited to income and expenditure account. Okay, so how we will find out? Do you remember? Opening stock plus purchase minus closing stock. Okay, so here purchase means both cash purchase and credit purchase. So with both purchases will be considered. Okay, so if credit purchase is not given, okay, then what should do? அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கிரெடிட்டார்ஸோட இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், கிரெடிட் பர்ச்சேஸ்ங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். சே ஃபார் எக்ஸாம்பிள், அமௌண்ட் பெய்டு டு கிரெடிட்டார்ஸ் ஆட் க்ளோசிங் கிரெடிட்டார்ஸ் மைனஸ் ஓப்பனிங் கிரெடிட்டார்ஸ். ஸோ இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா கிரெடிட் பர்ச்சேஸ்ங்கிறது கிடச்சிடும். ஸோ நவ் we can calculate cost of materials consumed. Okay, opening stock plus purchase minus closing stock. Okay, so next, இந்த அசட்டை வந்து சேல்ஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சேல்ஸ் பண்ணாலும் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஒரு அமௌண்ட் கிடைக்கும். தட் வில் பி ட்ரீட்டட் as revenue receipt. So the revenue receipt where will go? Income and expenditure account, credit side. ஓகேங்களா? ஸோ இப்போ வரைக்கும் நம்ம என்ன டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம்னா ஒரு மேஜர் ஐட்டம்ஸ். ஓகேங்களா? ஸோ இது போக வந்து சில ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். அது சம்ம நம்ம டிஸ்கஷன் பண்ணும்போது தெரிய வரும். ஓகேங்களா? ஸோ அந்த ஐட்டம் எல்லாம் வரும்போது நம்ம என்ன பண்ணணும், ஃபார்மேட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஸோ இதில் ஏதாவது டவுட் வந்தாலும் இல்லை வேறு ஏதாவது ரெஃபர் பண்ணிகிட்டு இருக்கும்போது டவுட் வந்தாலும் எஸ் யூ கேன் ஆஸ்க் மீ. ஸோ நவ் வி வில் லீவ் திஸ் கிளாஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறோங்கிறத பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.